வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் சன் எடிட்டர். இந்த வீடியோ நாங்கள் என்ன எடிட் பண்ண போகிறோம்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கமெண்ட், அல்லு அர்ஜுன் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுங்க பிரதர்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோ தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜ் கீழே லிங்காக தந்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோ ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஃபோட்டோ வைங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜை உங்கள் ஃபோட்டோ கீழே தள்ளிக்கோங்க. இந்த கை இமேஜை கீழே லிங்காக தந்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கை உங்கள் ஷோல்டர் மேலே வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ கீழே தள்ளிக்கோங்க. இப்போ அந்த கை இமேஜ் கரெக்டான பிளேஸில் வைங்க. உங்கள் இமேஜும் ஒரிஜினல் இமேஜும் அந்த கை இருக்கான பாருங்கள். என் சொல்கிற பக்கத்தில் கை சரியாக வைக்கல. நான் ரிமூவில் போயிட்டு என் சொல்கிறதில் எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கணும் நண்பா. ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. மாஸ்கிங்கில் போயிட்டு ப்ரஷ்ஷில் போயிட்டு உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிங்க நண்பா. எக்ஸ்போஷன் 32 வைங்க நண்பா. ஐலெட்ஸ் 40 வைங்க நண்பா. கான்ட்ராஸ்ட் 30 வைங்க நண்பா. ஸ்டேட்டஸ் 12 வைங்க நண்பா. ஒயிட்ஸ் 23 வைங்க நண்பா. கரண்டில் போயிட்டு டிபி -2 வைங்க நண்பா. சாச்சுரேஸ் -4 வைங்க நண்பா. எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டி மட்டும் 18 வைங்க நண்பா. மைனஸ் டிக் கொடுத்துக்கோங்க. ரெக்கமெண்டில் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க. எடிட்டில் போயிட்டு ஒய்ஃபைஸ் 14 வைங்க. எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டி மட்டும் 19 வைங்க நண்பா. டீட்டெயிலில் போயிட்டு அமௌண்ட் டெபிட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 64 வைங்க நண்பா. டீட்டெயில் டெபிட்டாக ப்ரெஸ் டீட்டெயில் டெபிட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 56 வைங்க நண்பா. மாஸ்கின் டெபிட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 61 வைங்க நண்பா. டீட்டெயில் 50 வைங்க நண்பா. அதுக்கப்புறமா இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கணும் நண்பா. லைட் ரூமில் எடிட் பண்ண ஃபோட்டோ பிக்சார்ட் ஆட் பண்ணுங்கள். ஹேர் கலரில் போயிட்டு
பிளாக் கலர் கொடுத்துக்கணும் நண்பா. ஹேருக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கணும் நண்பா. இந்த சைடு ஃபுல்லாக அவுட்லைன் அப்படியே தெரியுது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா